கீதா பஞ்சாமிர்தம் 3வது ஸ்லோகம். இது 9வது அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 27வது ஸ்லோகம். யத் கரோஷி யதஷ்னாசி யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் तपस्यसि कौन्तेय यत् तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणं तत्कुरुष्व मदर्पणம். இப்போ கதையை பார்க்கலாமா? ஒரு நகரத்தில் 2 சமையல்காரர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரே மாதிரியான உணவை சமைத்தார்கள். முதல் சமையல்காரர் எப்போதும் புலம்பிக் கொண்டே சமைப்பார். இவ்வளவு வேலை, யாருக்காக இதை செய்கிறேன் என்று கோபமாக இருப்பார். 2வது சமையல்காரர் ஒவ்வொரு நாளும் சமைக்க தொடங்குவதற்கு முன் கண்களை மூடி சிறிய பிரார்த்தனை செய்வார். இறைவா, இன்று நான் சமைக்கும் இந்த உணவு உனக்கான அர்ப்பணம். இதை சாப்பிடும் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க அருள் புரிவாயாக. இருவரின் உணவும் சுவையாக இருந்தது. ஆனால் 2வது சமையல்காரரின் உணவை சாப்பிட்டவர்கள், இந்த உணவில் ஒரு அன்பும் அமைதியும் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு நாள் முதல் சமையல்காரர் கேட்டார், நாம் இருவரும் ஒரே உணவை தான் சமைக்கிறோம். உன் உணவிற்கு மட்டும் ஏன் அனைவரும் இவ்வளவு பாராட்டு சொல்கிறார்கள்? அவர் புன்னகையுடன் கூறினார், நான் வெறும் உணவை சமைக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் அதை இறைவனுக்கே அர்ப்பணித்து அன்புடன் செய்கிறேன். அதனால் என் வேலையும் வழிபாடாக மாறுகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தோட பொருளை பார்க்கலாமா? ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கான அர்ப்பணிப்பாக மாறும்போது வாழ்க்கையே வழிபாடாக மாறுகிறது. காலையில் எழுந்த உடனே இன்றைய எல்லா செயல்களும் உனக்கே அர்ப்பணம் கிருஷ்ணா என்று நினையுங்கள். சாப்பிடுவதற்கு முன் உணவை இறைவனுக்கு மனதார அர்ப்பணித்து நன்றியுடன் உண்ணுங்கள். வீட்டு பணிகளை அன்புடன் செய்யுங்கள். அதை இறை சேவையாக எண்ணுங்கள். உங்கள் கடமைகளை நேர்மையுடனும் முழு மனதுடனும் செய்யுங்கள். பிறருக்கு உதவும் ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு செய்யும் சேவையாக கருதுங்கள். இரவு உறங்கும் முன் இன்று நான் செய்த அனைத்தையும் உனக்கே அர்ப்பணம் கிருஷ்ணா என்று மனதில் சொல்லுங்கள். கண்ணன் சொல்லும் வாழ்க்கை பாடம், செயல் எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அதை எந்த மனதுடன் செய்கிறாய் என்பதே முக்கியம். ஒவ்வொரு செயலும் அன்புடனும் நன்றியுடனும் இறைவனுக்கான அர்ப்பணிப்பாக இருந்தால் வாழ்க்கையே வழிபாடாக மாறும். நன்றி.